இப்போ ஒரு அழகான பேட்டர்ன் வச்ச ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் வாங்க. இப்போ இது வந்து எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். போட் நெக் வந்து வரைஞ்சாச்சு. எப்பவும் போல் கிளாத்தோட ஹைட்டு, அதாவது பேக் சைடோட ஹைட்டு, ஆம்கோல் எல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கங்க. இதுதான் மாடலு. இந்த பிளேட் வந்து பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணணும். அதாவது பிளேட்டில் வந்து சென்ட்ரு பண்ணி தான் மார்க் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளே தள்ளின மாதிரி நம்ம மார்க் பண்ணோம்னா அது வந்து ஒரு நீள்வட்டம் மாதிரி ஆயிருங்க. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த பிளேட்டில் வந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி அந்த அளவுக்கு இது தான் பாதி தான் வச்சு அந்த இதில் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணணுங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த வரைஞ்சாச்சு. மேலே வரைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நீள்வட்டமாக வந்திருக்கும், கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். ஸோ பிளேட்டில் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணுங்க. அப்போ இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். போட் நெக்கும் இந்த ரவுண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவுண்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். தட்டு வந்து பிளேட்டு வந்து கொஞ்சம் நகர்ந்தாலும் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்காது, நீள்வட்டம் மாதிரி வந்துடும். ஸோ அதனால தான் அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ரவுண்ட் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கிளாத் மேலே வச்சு பதிச்சு பாருங்கள், அந்த உள்ளே இருக்கிற பீஸெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை அப்படியே அடித்து திருப்பிக்கணுங்க. திருப்பிட்டு பாருங்கள், இது வந்து ஒரு 4 இன்ச்சில் வந்து கிளாத் எடுத்துக்கணும். லென்த்து கிளாத் எடுத்து ஃபுல்லாக வந்து ஃப்ளீட் பிடிச்சி பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளீட் பிடிச்சி இந்த ரவுண்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவுண்டில் மட்டும் வந்து இந்த ஃப்ளீட் வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லேஸ் வச்சு அது மேலே வச்சு அமுத்தணும். ஆனால் அது ஃபஸ்ட்டு வந்து இந்த லேஸ் வந்து இந்த ஃப்ரில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைச்சிக்கணும். தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போட் நெக்கில் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது அந்த 2 ஜாயிண்ட்டும் வந்து உள்ளே இன் அவுட் ஆயிருங்க. நெக்ஸ்ட் வந்து 2 நாட் வச்சுருக்கேன், குஞ்சம் வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது ஈஸியாக தான் இருக்கும், பார்க்க தான் ஹெவியாக இருக்கும். ஆனால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி வரும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர்